வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கடைக்காரர் அவருடைய பொருட்களை விற்பதன் மூலம் 10% லாப சதவிகிதம் அடைகிறார். ஒரு திருட்டின் போது அவர் 20% பொருட்களை இழந்தார் எனில் அவருக்கு கிடைக்கக்கூடிய நட்ட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஷாப்கீப்பர் இருக்காங்க, அவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதன் மூலமாக 10% ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கிது அவருக்கு. இப்போ ஒரு திருட்டு நடக்குது, அதில் அவர் 20% பொருட்களை இழந்துருதார். அப்போன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய நஷ்ட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கிட்ட ஒரு 10 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பொருளின் விலையை 10 ரூபான்னு வைக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த 10 பொருளின் அடக்க விலை என்னவா இருக்கும்? 100 ரூபாய் இருக்குமா? இப்போ இந்த 10 பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் அவருக்கு எவ்வளவு லாப சதவிகிதம் கிடைக்கி? 10%. ஸோ அப்போ அந்த 10 பொருட்களின் விற்பனை விலை என்னவா இருந்தால் அவருக்கு லாப சதவிகிதம் 10% கிடைக்கும். இந்த அடக்க விலை 100 ரூபாயின் 110% இருந்தால் தானே அவருக்கு 10% லாப சதவிகிதம் கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்? 100 × 110/100. ஸோ இதை அடிக்கலாமா? அப்போ 10 பொருட்களின் விற்பனை விலை 110 ரூபாயாக இருந்தால் தான் அவருக்கு லாப சதவிகிதம் 10% இருக்கும். இப்போது ஒரு திருட்டு நடக்குது, அதன் மூலமாக அவருக்கு 20% பொருட்கள் திருட்டு போகுது. ஸோ அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை என்னவா இருக்கும்? குறைஞ்சிருமா? எவ்வளவு குறையும்? அதாவது 10ல் 20%. ஸோ அப்போ 2 பொருட்களை அவர் இழக்கிறார். ஸோ அப்போ 8 பொருட்கள் இருக்குமா அவர்கிட்ட? அப்போ 8 பொருட்களின் விற்பனை விலை என்னவா இருக்கும்? 88 ரூபாயாக இருக்குமா? அதாவது 10 பொருட்களின் விற்பனை விலை 110 ரூபாய். ஏன்னா அவருக்கு 10% லாபம் சதவிகிதம் கிடைக்கும், அதன் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ 10 பொருளின் விற்பனை விலை 110 ரூபானா 8 பொருளின் விற்பனை விலை என்னவா தான் இருக்கணும்? 88 ரூபாய். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அவருக்கு கிடைக்கக்கூடிய நட்ட சதவிகிதம் என்ன? ஏன்னா அவருடைய அடக்க விலையே 100 ரூபாய். ஸோ அப்போ அவருக்கு டைரெக்டாக லாஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போ நட்ட சதவிகிதம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100க்கு எவ்வளவு தான் அவர் விற்றுருக்காரு? 88 ரூபாய். ஸோ அப்போ 12 ரூபாய் லாஸு 100க்கு. அப்போ இன்ட்டு 100%க்கு எவ்வளவுன்னு போட்டால் நமக்கான நட்ட சதவிகிதம் கிடச்சிரும். ஸோ அப்போ நஷ்ட சதவிகிதம் எவ்வளவு? 12%. இதுதான் அவருடைய லாஸ் ஆஃப் பர்சன்டேஜ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.